வெல்கம் டு சாமி சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது 3 விதமான ரசம். அரைச்ச ரசம், மாங்கொட்டை ரசம், முருங்கை ரசம். இந்த 3 ரசத்தையும் ஒரே பேஸை வச்சு தக்காளி பழம் இல்லாம ஒரு சூப்பரா சுவையா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரசம் பண்ண தேவையான பொருட்கள்: 2 கைப்பிடி கீரை, 5 மாவத்தல், பெருநெல்லிக்காய் சைஸுக்கு புளி, 3 பூண்டு பல், 1 டீஸ்பூன் ஜீரகம் மற்றும் மிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் மற்றும் கடுகு, பெரிய வெங்காயம் பாதி நறுக்கியது, அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் மற்றும் எண்ணெய். மிக்ஸி ஜாரில் பூண்டு, மிளகு, சீரகம் இது 3ஐயும் சேர்த்து தண்ணி விட்டு மைய அரைச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட நாம் அரைச்சி வச்ச பூண்டு, மிளகு, சீரக கலவையை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டில் சொன்ன அளவுக்கு நாம் 700 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளை கட்டிப்படாமல் கலக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கலக்கி விடலாம். இப்போ நம்ம பேஸு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயத்தை ரொம்ப செவக்க விடாதீங்க, கருத்துச்சுன்னா உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெந்தயம் பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்து அதோட நாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கலாம். பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நாம் கரைச்சி வச்ச ரசத்தை சேர்த்து கொதிக்க விடலாம். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்மளுடைய முதல் ரசம் ரெடி. அதாங்க அரைச்ச ரசம் இதுக்கு பேர். இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு. நாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே பேஸை வச்சு அடுத்த 2 ரசத்தை நாம் பண்ண போகிறதுனால இதை நான் ஸ்மால் பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுடைய முதல் ரசமான அரைச்ச ரசம் ரெடி. நாம் இப்போ பார்க்க போகிறது மாங்கொட்டை ரசம் இல்லைன்னா மாவத்தல் ரசம். அரைச்ச ரசத்தில் மாவத்தலை சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. மாவத்தலை ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய மாங்கொட்டை ரசம் ரெடி. இதை நாம் இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். என்னங்க, நம்மளுடைய 2வது ரசமான மாங்கொட்டை ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப பார்க்க போறது முருங்கை ரசம். வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு 2 கைப்பிடி கழுவிய முருங்கையை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய முருங்கை நல்லா வதங்கிடுச்சு. நாம் இதை ரசத்தில் இப்போ சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடுங்க, போதுமானது. ரொம்ப நேரம் நம்ம முருங்கையை கொதிக்க விட்டோம்னா கடுத்துடும், கசக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு கொதி வந்தோடனே அது கீரை பச்சை நிறமாக தான் இருக்கும். நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லாவே வெந்துடும். நான் இதில் மாங்கொட்டையும் சேர்த்து முருங்கை ரசம் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மாங்கொட்டை இல்லைன்னா வெறும் முருங்கையை மட்டும் வதக்கி கடைசியில் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நம்மளுடைய முருங்கை ரசமும் ரெடி ஆயிடுச்சு. என்னங்க, ஒரு பேஸை வச்சு 3 சூப்பரான ரசம் பார்த்தோம். என்னங்க, ரெடி ஆயிட்டீங்களா? நானும் ரெடி. இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திப்பதற்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.